ஹாய் ட்ரைனீஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி வீக் நம்பர் 53 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டெரைவ்டு யூனிட்ஸ், மல்டிப்ளையிங் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பல தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளுக்கு அடிப்படையாக அமைவது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அலகு மற்றும் அளவைகள் ஆகும். Unit is defined as one kind of standard quantity used to measure other quantity of same kind. அதாவது ஒரு வகை ஸ்டாண்டர்ட் அளவானது அதே வகையான மற்ற அளவுகளை அளவிட பயன்படுத்தப்படும் எனில் அது அலகு எனப்படும், அதாவது யூனிட் எனப்படும். ஸோ இது ரெண்டு டைப். ஒன்று ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அனதர் ஒன் டெரைவ்டு யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்னா என்ன அப்படின்னாக்க, பேசிக் யூனிட்ஸ் ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அதாவது அடிப்படை அளவுகளான நீளம், நிறை மற்றும் காலம் போன்றவற்றிற்கான அலகுகள் அடிப்படை அலகுகள் எனப்படும். டெரைவ்டு யூனிட்ஸ், அதாவது வழிநிலை அலகுகள். The unit which is derived from the fundamental units is known as derived units. They are formed by multiplying or dividing fundamental units. அதாவது அடிப்படை அலகுகளிலிருந்து வரையறுக்கப்படுபவை தான் வழி அலகுகளாகும். அடிப்படை அலகுகளின் பெருக்கல் அல்லது வகுத்தல் செயல்பாடுகள் மூலம் வழிநிலை அலகுகளானது உருவாக்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், ஏரியா, வால்யூம், ஸ்பீடு, ப்ரெஷர் இவை எல்லாமே வழிநிலை அளவுகளாகும், அதாவது டெரைவ்டு யூனிட். இதுக்கு முன்பாக நாம் ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் யூனிட்ஸை பயன்படுத்தினோம். ஸோ அதாவது பிரிட்டிஷ் சிஸ்டம் எஃப்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட பேசிக் யூனிட் பார்த்தோன்னாக்கா, எஃப்பிஎஸில் லென்த்தோட யூனிட் ஃபுட்டு, வெயிட்டுக்கு பவுண்டு, டைமுக்கு செகண்ட் சொல்லுவோம். அதான் எஃப்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து ஃப்ரெஞ்ச் சிஸ்டம் அல்லது மெட்ரிக் சிஸ்டம் பயன்படுத்தணும், அதாவது சிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம், சென்டிமீட்டர் கிராம் செகண்டு. ஸோ இந்த மெட்ரிக் சிஸ்டத்தோட மேம்படுத்தப்பட்டது தான் எம்கேஎஸ், சரிங்களா? அதாவது மீட்டர் கிலோகிராம் செகண்டுன்னு சொல்லுவோம். இந்த சிஜிஎஸ், எஃப்பிஎஸ், எம்கேஎஸ் சிஸ்டத்துக்கு பிறகு உலக நாடுகள்லாம் 1971ஆம் ஆண்டில் ஒன்று சேர்ந்து அனைவரும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பன்னாட்டு அலகு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதுதான் எஸ்ஐ யூனிட்னு சொல்கிறோம், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். இந்த எஸ்ஐ சிஸ்டமானது, அதாவது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல், இந்த பன்னாட்டு அலகு முறையானது 7 அடிப்படை அலகுகளையும், அதாவது 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸையும், 2 துணை அலகுகளையும், அதாவது 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்டுகளையும் கொண்டது. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ், இந்த படத்தை பாருங்கள். லென்த் அதனுடைய யூனிட் மீட்டர், சிம்பிள் எம். மாஸ் அதனுடைய யூனிட் கிலோகிராம், கேஜி. டைம் செகண்ட், எஸ். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், ஏ. டெம்பரேச்சர் அதனுடைய யூனிட் கெல்வின், கே. லுமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா அதனுடைய சிம்பிள், சிடி. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதனுடைய யூனிட் மோல் அண்ட் மோல். அடுத்து சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ், quantity unit symbol, plane angle radian, rad. Solid angle steradian, SR. Derived units in SI system: area meter squared, volume meter cube, density kilogram per meter cube, speed meter per second, acceleration meter per second squared, force Newton, pressure kg per centimeter squared, Pascal, energy joule. Standard prefix and symbol for multiplies and submultiplies. Value 10 to the power 1 tega, 10 to the power 2 hecto, 10 to the power 3 kilo, 10 to the power 6 mega, 10 to the power 9 giga, 10 to the power 12 tera, 10 to the power 15 hexa, 10 to the power 18 peta. Submultiplies 10 to the power minus 1 deci, 10 to the power minus 2 centi, 10 to the power minus 3 milli, 10 to the power minus 6 micro, 10 to the power minus 9 nano, 10 to the power minus 12 pico, 10 to the power minus 15 femto, 10 to the power minus 18 atto. Points to be noted using units, அதாவது அலகுகளை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை. நம்ம யூனிட்ஸில் எழுதும்போது, அதாவது எஸ்ஐ அல்லது மெட்ரிக்கில் எழுதும்போது சிங்குலரில் தான் எழுதணும், ப்ளூரலில் எழுதக்கூடாது. அதாவது உதாரணத்துக்கு 10 சென்டிமீட்டர்ஸ்ன்னு எழுதக்கூடாது, 10 சென்டிமீட்டர்னு தான் எழுதணும். அலகுகளுக்கு பின்பு முற்றுப்புள்ளியிடக்கூடாது, அதாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட பூஜ்ஜியங்களை உடைய எண்களை 10 அடுக்கில் எழுதுவது வாசிப்பதற்கு நமக்கு எளிதாக இருக்கும். அதாவது 245,000 அப்படிங்கிறத 245 × 10 to the power 3 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.